உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் தானே. ஏன் இதை விட கிஃப்ட் வேற தேவையில்லை. என்ன அப்படித்தானே? என்னன்னா அண்ணா ஆண்டி ஓகே அக்கா வணக்கம். 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 ஓகே அக்கா கண்டைக்கு என்ன ஃபங்க்ஷன்? வீட்டுல எல்லாம் வாட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. பிறந்த நாள். ஓகே அண்ணா தான் கதைக்கிறார், அக்கா கதைக்கிறாங்க இல்ல. ஓகே அண்ணா பக்கத்துல இல்லைங்க, கிட்ட இல்லைங்க. சரி ஓகே அக்கா கண்டைக்கு பிறந்த நாள் அப்படித்தானே? ஓகே எத்தனாவது பிறந்த நாள் அக்காக்கு? 25. 25. உங்க பேர்? ஜதுர்ஷா. ஜதுர்ஷா. ஓகே ஜதுர்ஷா அக்காக்கு இன்னைக்கு 25வது பிறந்த நாள்னு சொல்லி சைலண்ட்ல போட்டுடுங்க. 25வது பிறந்த நாள்னு சொல்லி எங்களுடைய நிசா சர்ப்ரைஸ் ஊடாக ஒருத்தங்க வந்து அதாவது இந்த சர்ப்ரைஸ் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு மெமரிஸா இருக்கும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அக்காக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பாங்க? வேற ஒரு ஆக்கா சொல்லுங்க. அண்ணா சொல்லியாச்சு. இங்க இருந்தா இங்க இருந்தா யார் செய்வாங்க? இங்க இருந்தா இவர் ஹஸ்பண்டா பக்கத்துல நிக்கிறாரு. ஹஸ்பண்டே பெரிய ஒரு கிஃப்ட் தான் உங்களுக்கு. அம்மா தங்கச்சி அம்மா தங்கச்சி எல்லாம் இங்க நிக்கிறாங்க சொல்றீங்க. சரி பொருள்ல இருந்து செய்யறேன்னா இங்க இருக்கிறார்கள் கிட்ட நிக்கிறாங்களே சொல்லிட்டீங்க. எல்லாம் கூட நிக்கிறாங்க தானே. இப்ப என்ன அவங்க சர்ப்ரைஸ் தரணும்? இங்க நிக்கிறேன்டா. இங்க நிக்கிறேன்டா. சரி அப்படி இல்ல வெளிய பொருள்ல இருந்து செய்யறேன்னா யார் செய்வாங்க? அண்டி அண்ணா. அண்டி அண்ணா. அண்ணா. அண்டிக்கு என்ன பேர்? கௌரி. கௌரி. எங்க இருக்காங்க அவங்க? லண்டன். லண்டன்ல. சித்தப்பாக்கு? சித்தப்பா அரவிந்தன். அண்டி தான் அரவிந்தன். ஜெயகௌரி அரவிந்தன். ஜெயகௌரி அரவிந்தன். அண்ணாண்ட என்ன பேர் அண்ணாக்கு? அண்ணா விதுஷன். விதுஷன். ஓகே அவருங்க லண்டன்ல நிக்கிறாரு. ஓகே வேற அவங்கள தவிர்த்து வேற யாரும்? இல்ல அண்டிதான். அண்டிதான். என்னத்துக்கு ஆண்டியை கெஸ் பண்றீங்க? நீங்க சித்தப்பாக்கு பேர் என்னன்னு கேட்டுட்டீங்க. பொதுவா ஆண்டி கேட்கல, நாங்க சித்தப்பா கேட்போம் தானே. அத்தையாண்டு கேட்கல, நாங்க மாமாக்கு என்ன கேட்டு கேட்போம். பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளோட பேர் கேட்போம். அது பழமையா நாங்க கேட்கிற வளங்க தானே. ஆண்டிதான். சரி ஓகே இந்த நாள் உங்களோட இந்த பிறந்த நாள் ஸ்வீட்டோட ஆரம்பிக்க சொல்லி ஓகே இந்த ஸ்வீட் போலவே உங்களுடைய வாழ்க்கையை அமையணும் சொல்லி ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட்டோட ஓகே அண்டி செய்யல வேற ஒருத்தங்க செய்திருக்காங்க. அண்டிதான். அண்டியும் சித்தப்பா. அண்டியும் சித்தப்பா. ஒன்று அண்டி செய்வாங்க இல்லாட்டி சித்தப்பா செய்வாங்க. என்ன சொல்றீங்க? அண்ணா செய்ய மாட்டாங்களா? அண்ணா செய்ய மாட்டாங்களா? அண்ணாவும் செய்வார். ஒருவேளை செய்திருந்தா? அண்டிதான். அண்டிதான். அதான் நான் சொல்லிட்டேன் அண்டி செய்யல இது. சரி அதோட இன்றைக்கு தமிழர்களின் கலாச்சாரத்தின்படி லக்ஷ்மியோட லக்ஷ்மி வந்திருக்கு வீட்டுக்கு. சரியா? சரி நல்ல ஒரு நாள்ல அக்காக்கு லக்ஷ்மி வந்திருக்கு. அந்திய தவத்தி செய்யறேன்டா அண்ணாதான். 2 பேரும் தான் பொறியில இருக்காங்களா இல்லாட்டி வேற யாரும் இருக்காங்களா? இல்ல இருக்கணும். அண்டியும் அண்ணாவும் தான் இருக்கணும். அண்டியும் அண்ணாவும் தான் விடாம அக்கா சொல்றா. அண்ணா என்னதான் ஆமா இருக்கிறாங்கள பேரு சொல்லுங்க. அதுக்குள்ள வாராங்க. அண்டி அண்ணா. அண்டி அண்ணாதான். அக்கா அவளா உறுதியா நிக்கிறாங்க. செய்த அண்டி தான் செய்வாங்க இல்லாட்டி செய்ய மாட்டாங்க. அவ்வளவு பாசம் அண்டியில. ஓகே அவ்வளவு பாசம்னு சொல்லி இருக்காங்க. சரி நாங்க உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க நாங்க வேற ஆளை குழப்பினாங்க. நீங்க இல்ல அண்டி தான் செய்திருப்பாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. என்னமே சொல்லுங்க அண்டிக்கு? ஜெயகௌரி அரவிந்தன். ஜெயகௌரி அரவிந்தன். ஓகே சரி நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய அண்டியும் சித்தப்பாவும் சேர்ந்துதான் இந்த நாள்ல எங்களை விட்ட பிள்ளைக்கு எங்களுடைய ஆசீர்வாதம் இந்த நாள்ல கிடைக்கணும்னு சொல்லிட்டு தொலை தூரத்துல இருந்தாலும் அவங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? ஓகே யாரோ சொல்லி தந்திருக்காங்க போல இருக்கு.
அப்படியா? இல்ல இல்ல ஆ? சர்ப்ரைஸ் செய்யறேன் ஆண்டி செய்வான்னு தெரியும். ஆண்டி செய்வாங்க தெரியும். ஆண்டி இப்படியான விளையாட்டு ஆண்டி தான் செய்யறதா கூடுதலா? ஓ ஆ? அவங்க அதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆ? சரி சரி, அக்காக்கு அண்டி செய்திருக்காங்க. கொடுத்து வச்ச அண்டி நல்ல பாசமான அண்டி போல இருக்கு என்ன? ஓகே சரி, அவங்க சொல்லியிருந்தாங்க நான் மகள்ல ரொம்பவே பாசம், இதை கொண்டு கொடுங்க, என்னுடைய ஞாபகம் இருக்கணும், இந்த நாள்ல வந்து என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். கிட்டெல்லாம் அவங்களுக்கு பெரிய விடயம் இல்லை, என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய மகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லித்தான் இந்த கிப்டை அனுப்பினது. ஏண்டா கிப்ட்ன்றது வந்து உங்களோட இதை பொறுத்த வரையில சின்னது, அண்ணா நிறைய கிப்ட் தந்துருவேன். சரி, அண்ணா என்ன கிப்ட் கொடுத்தீங்க அன்னைக்கு அக்காவுக்கு? அதுவும் தெரியல, அதுவும் தெரியல. சரி, அண்ணா சர்ப்ரைஸ் என்ன ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறார். அண்ணா கிடைச்சதே உங்களுக்கு பெரிய ஒரு கிப்ட் தான் என்ன? இதை விட கிப்ட் வேற தேவையில்லை என்ன? அப்படித்தானே? என்னன்னா அண்ணா ஆண்டி ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலி எல்லாரும். சரி ஓகே சரி, என்ன சொல்ல போறீங்க ஆண்டிக்கு, சித்தப்பாக்கு ஆண்டிக்கு? போன்னு சொல்லு, போல சொல்லுங்க. ஏன் அவங்க பாப்பாங்க தானே வீடியோ, நேர்ல சொல்லுங்களேன். லைவ்லயா? ஆமா, பார்த்துட்டு தான் இருக்காங்க வீடியோல. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? நான் போய் சொல்ல மாட்டேன். அண்ணா ரொம்ப கலாய்க்கிறாரு என்ன அக்காவை. ஓகே, என்ன சொல்ல போறீங்க ஆண்டிக்கு? தேங்க்யூ. தேங்க்யூ, சிம்பிளா சொல்லியாச்சு தேங்க்யூன்னு. சரி ஓகே, உங்களுடைய சித்தப்பா ஆண்டி சார்பாகவும் எங்களுடைய நிசா சர்ப்ரைஸ் சார்பாகவும் இதே போல நீங்கள் ரெண்டு சிரித்த முகத்தோட என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி.